அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ் எல்லாம் போடாம ஒரே அரசியலை பத்தியா பேசிட்டு இருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் பத்தி எல்லாம் நாலேஜ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது வந்து எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து யார் இடத்துலையும் விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். என்னன்னா இன்னைக்கு வந்து திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து அவங்களுக்கு வணக்கம் வச்சதை வந்து அவங்க திருப்பி வணக்கம் வைக்கல அப்படின்னு வந்து நிறைய தொடர்கள் வந்து வீடியோ போட்டிருந்ததை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு யாருடைய மரியாதையும் எதிர்பார்க்கணும், இன்னொருத்திங்க வந்து நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு. மரியாதை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம், மரியாதை தெரியாதவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்த தேவையில்லை. எனவே அது வந்து நம்ம ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க தேவையே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் பதிவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய இன்பாக்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதிமுக கட்சி பிளவுபடுது அப்படின்ட்டு பார்லிமெண்ட் நியூஸ்ல வந்த ஒரு செய்தியை பத்தி போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சி பிளவுபடாது. அதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள அதை பேசி தீர்த்துக்குவாங்க. கட்சி தலைமை சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சாங்க அப்படின்னா அதே பொதுச் செயலாளர் பதவி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற பொதுச் செயலாளர் வருவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா எங்களுடைய கட்சி மட்டும்தான் உண்மையான தொண்டர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய கட்சி எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குடும்ப அரசியலோ இல்ல மற்ற அரசியலோ அடுத்தவங்களை ஏழனம் பேசி செய்யற அரசியலோ எங்களுக்கு தேவையே கிடையாது. தொண்டர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரே கட்சி எங்களுடைய கட்சி. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்னன்னா 2 பெண் முதலமைச்சர்களை கொண்ட ஒரே கட்சி எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வெறும் 824 நாள்ல முதலமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் முதலமைச்சர் ஆகலாம், எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்கு அப்படிங்கிறப்ப முதலமைச்சர் ஆகலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பா தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தது, அது உண்மைதான். ஏன்னா இந்த கடந்த 50 வருஷமா பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மட்டுமே தான் ஆண்டு இருந்துச்சு. ஒன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்னு இவங்க வருவாங்க, இல்லை அவங்க வருவாங்க, மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தாங்க. சரி, ஒரு டைம் நான் வந்து மாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரு தாவக தலைவர் வந்து சிஎம் ஆக்குனாங்க. அப்படி இருந்தாலுமே நிரந்தர முதல்வர் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா நாம் எல்லாருமே ஆஃப்டர் ஆல் மனுஷங்க, குரங்கு புத்தி கொண்ட மனுஷங்க. கர்ம வீரர் காமராஜரையே தோக்கடிச்ச மனுஷங்க நாம. அப்படி எப்படிங்க ஒரே முதலமைச்சர் நம்ம கோர வைப்போம்? கட்சி கொடி தூக்குறவனோ இல்ல போஸ்டர் ஒட்டுறவங்களோ மட்டும் தொண்டர்கள் கிடையாது. மனசுக்குள்ள உண்மையான அன்பு கொண்ட எல்லாருமே வந்து தொண்டர்கள் தான். அதுக்காக நம்ம போய் ஒவ்வொரு வீடா ஓட்டு கேட்கணும், அது கட்சி கொடி தூக்கணும், ரோடா அலையணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிந்த இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் மூலமா தான் இப்போ ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அதே மாதிரி இந்த 5 வருஷத்துல வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் ஆதரவு கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வரதை பார்த்துக்கலாங்க, அவ்வளோதான்.